ஹாய் மைடியர் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் என்ன பண்ணுறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிருக்கோன்னா மீன் கடைக்கு வந்திருக்கிறோம். நிறைய பேர் கேட்டீங்க நீங்கள் எங்கே மீன் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு பூனை மீன் மார்க்கெட்டை சுற்றி காட்டுறவாங்க. பார்த்தீங்களா, எல்லா மீனும் இங்கே கிடைக்கும் நம்மளுக்கு. எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். இறால்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இறாலும் சரி, இவங்க வஞ்சர மீன் நல்லா பெருசு பெருசாக எல்லாமே இருக்கும். நல்லா பக்கத்துலேயே இருக்கு இல்லையா, இங்கே பம்பாய் சொல்லிட்டு கடல் பகுதி. அதுலேருந்து ஃப்ரெஷ்ஷாகவே அன்னன்னைக்கு டெய்லி வரும். நம்ம ஊரில் வர மாதிரி எப்படி சென்னையில் எப்படி ஃபஸ்ட்டு காசிமேரில் எப்படி வாங்குறோமோ அது மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இங்கே மீன் கிடைக்கும். இங்கே பாருங்கள், வவ்வால் மீன் எல்லா மீனுமே இருக்குது பாருங்கள். நம்ம இங்கே தான் வந்து வாங்குவோம் எப்பயுமே. இன்னைக்கு வந்து வெளியில் வச்சுருந்தாங்க, இப்போ கட்டி உள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்களா, பாங்கடா மீன் தான் நினைக்கிறேன். இது ஏங்க பாங்கடா மீன் தான் இப்போ நம்ம வாங்கியிருக்கிறோம். வவ்வால் மீன் வாங்கியிருக்கிறோம் 1 கிலோ கிட்ட. இது வந்து என்னமோ போம்படா மீன் சொல்லுவாங்க, நல்லாருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது ஃபுல்லாக மார்க்கெட்டு, ஃபுல்லாக கோழிக்கடை, அப்புறமா கறிக்கடை எல்லாமே இருக்குது. காய்கறி அந்த பக்கம் பார்த்தோம்னா காய்கறி உள்ளே போனாலும் எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம், அந்த மாதிரி இருக்கும். அப்புறமா வந்து நம்மளுக்கு மெயின் என்னன்னா மீன் வாங்குறது சுத்தம் பண்ணுறதுனால அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவோம். நல்லா க்ளீன் பண்ணி கொடுப்போம்ல இந்த பையன். நல்லா இந்த பையன்ட்ட நல்லா க்ளீன் பண்ணி வாங்கிட்டு இருக்கு. ஏன்னா மீன் வாங்குறத க்ளீன் பண்ணுறது தான் பெரிய வேலை இருக்குது. வந்து வீட்டில் வந்து செஞ்சு க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறது அது வேலையாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே பண்ணி வாங்கிட்டு வந்துடுவோம் நாங்கள். இந்த பையன் நல்லபடியாக க்ளீன் பண்ணுவாங்க, சுப்பிரமணியம் பையன். அதனால் சொல்லி பண்ணியாச்சு. வாங்கிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் மீன் குழம்பு. சரிங்களா, இங்கே இதுதான் நான் பூனை மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட்டில் தான் நான் வந்து பூனை எப்பயுமே வந்து நான் மீன் வாங்குவேன். சரிங்களா, உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா, நீங்கள் எப்படி மீன் வெட்டுவீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்கள். இப்படி வெட்டுறது நல்லா இருக்குதா இந்த மாதிரி சொல்லிட்டு. ஸ்லைஸ்லாம் சின்ன சின்ன ஸ்லைஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும். சரிங்களா, அதனால் சின்ன ஸ்லைஸாக போட சொன்னேன். ஏன்னா பெருசாக போட்டால் வறுத்த நல்லா இருக்காது, மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்லைஸ் சின்னதாக போட்டால் நல்லாயிருக்கும். அதனால தான் ஸ்லைஸ் போட்டுருப்பாங்க. நல்லா க்ளீன் பண்ணுவார் அந்த பையன். ஏற்கனவே பண்ணிட்டா இருந்தாலும் இந்த இவரும் திருப்பியும் இங்கே வாப்பான்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலர் போகிறோம் இல்லையா, கஸ்டமர் சொல்லிட்டு கொண்டாப்பா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை எடுத்து வாங்கி அப்படியே கத்திக்கிட்டெல்லாம் சாணம் பிடிச்சி ரெடி பண்ணார். ரெடி பண்ணி பண்ணார். நல்லவர், நம்மளுக்குலாம் கம்மி பண்ணி கொடுப்பாரு. அங்கே ஒரு ரேட்டே சொல்லுவார். மற்ற கடையில் எங்கவங்களாலும் அந்த மாதிரி ரேட் சொல்லுவாங்க. மற்ற கடையில் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார். இல்லைங்க, அவர் கேட்குறதுல வேலை கிடையாது, அவங்களை பற்றி தெரியும், கம்மி பண்ணி கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த மாதிரிமா அந்த அளவு மீன் இப்போ ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்லுவோம். சரின்னா கம்மி பண்ண கம்மியாக எவ்வளோ கட் பண்ணுறான். அதனால் மீன் கட் பண்ணுறது பாருங்கள், க்ளீனாக பண்ணுறாங்களா, சூப்பராக வீட்டில் போயிட்டு அலசினா மட்டும் போதும். நல்லா கொஞ்சம் 2-3 தடவை கழுவிட்டோம்னாலே க்ளீனாக இருக்கும். நம்மளுக்கு நம்ம திருப்பி போய் ரொம்ப இது பண்ணணும் அப்படின்னு சுத்தம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்தளவுக்கு க்ளியராக பண்ணி கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. தமிழ்நாட்டிலையும் முன்னாடி மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஒரு சில இடத்துல பண்ணுறாங்க, அது காசு வாங்குறாங்க இல்லையா, மெயின் அதான் பிரச்சனை. 1 கிலோ மீன் வாங்கினா 1 கிலோவுக்கு வெட்டுற கூலியும் தனியாக ஒரு ஆளுங்க பார்த்துருப்பாங்க, வெட்டு கூலி காசு கேட்பாங்க. இங்கே அப்படி கிடையாது. யார்கிட்ட மீன் வாங்குறோமோ அவங்கள்ட்ட வேற ஆளுகள் கொடுப்பாங்க வெட்டி கொடுக்குறதுக்கு. அதுக்கெல்லாம் காசு பே பண்ண தேவையில்லை நம்மளுக்கு, அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. அது ஒரு பெனிஃபிட். இங்கே 1 கிலோ மீன் வாங்குறதுல அந்த 1 கிலோவுக்கு உள்ள அமௌண்ட்டு கேட்பாங்கல்ல, 100 ரூபா 150 ரூபான்னு சொல்லிட்டு 1 கிலோவுக்கு மீனை பொறுத்து இருக்கு இல்லையா. தமிழ்நாட்டிலலாம் வஞ்சர மீன் கட் பண்ணால் அதுக்கு ஒரு ரேட்டு, அப்புறமா எறா கட்டு இருக்கணும்னா அதுக்கு ஒரு ரேட்டு, அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி இல்லாமல் இங்கே நம்ம என்ன மீன் வாங்கினாலும் அவங்க நம்மளுக்கு க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா, மீனுக்குள்ள காசு மட்டும் வாங்க, வெட்டுக்கூலி அதெல்லாம் வாங்க மாட்டாங்க இங்கே. அது ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு இங்கே. அப்புறம் எப்படி ஸ்லைஸ் போகிறாங்க பார்த்தீங்களா, அப்படியே சின்ன சின்ன பீஸாக போடும். அது எண்ணெயில் போட்டு இது பண்ண மசாலா போட்டோம்னா ஃபுல்லாக ஏறிக்கும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். தலையை வந்து குழம்புல போட்டுடலான்னு சொல்லிட்டு இது பண்ணோம். கொஞ்சம் மத்தி மீன் வாங்கிக்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். பார்த்தோம் பக்கத்தில் மத்தி மீன் எவ்வளோன்னு கேட்டோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் சொல்லிட்டு பார்த்தோம். அப்படிங்கும்போது நல்லா இருந்துச்சு, மத்தி மீன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எவ்வளோ விலை கேட்குறோம். இதை விட நம்ம என்ன தான் நம்ம வஞ்சர மீன், வவ்வால் மீன், சுறா மீன் எல்லாம் சாப்பிட்டாலும் இந்த மத்தி மீனுக்கு தான் அவ்வளோ சத்து இருக்குது. அது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. ஏற்கனவே வாங்கிட்டோம். அந்த இங்கே பாருங்க இல்லை எக்ஸ்போர்ட் வேறு லோடு பஸ்ஸுக்கு வரும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, ஆனால் இது மாதிரி விற்பாங்க. ஏன்னா இங்கே வரது எல்லாமே அஃபிஷியலான இடம்லாம் வருவாங்க ஃபுல்லாகவே. அதனால் வந்து எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. இப்போ தான் கடை வந்து திறக்கிறாங்க. நம்ம காலையிலே போய்ட்டு 8 மணிக்கெல்லாம் அதில் வந்து கடை ஒரு வேலை திறந்துருக்காங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரஷ்ஷாக இருக்கும். அதனால் சண்டே இல்லையா, அதனால் இனிமேல் தான் வர ஆரம்பிப்பாங்க எல்லாருமே. அதனால் இந்த
இந்த பையன் தான் இப்போ நம்மளுக்கு கெட்டி வர எப்படின்னு இவரோட வீடியோவும் கூட நம்ம சேனல் இருக்குது பாருங்கள். எனக்கு ஒரு ஆச்சரியமாகிடுச்சு. இது ஃபஸ்ட் டைம் நான் இவ்வளோ பெரிய மீன் இங்கே பார்க்குறேன். நான் இப்போ வரைக்கும் ஒரு மீன் கட் பண்ணுறது பாருங்க. இது என்ன மீன் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச பேர் தெரிஞ்சா இது அப்படியே வந்தோம். என்ன மத்தியை பார்த்தோம். மத்தி இருந்துச்சு. சரி அதில் ஒரு இதை போட்டு குழம்பு வச்சுட்டு இதை ஃபுல்லாக வறுத்துலாம் சொல்லிட்டு அது க்ளீன் பண்ணி பண்ணிச்சு. ஏன்னா எப்படி க்ளீன் பண்ணுறது இல்லையா, மற்ற மீன்லாம் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணுறதுலாம் சொல்லிட்டோம். பண்ணி அப்படின்னா இந்த பையன் ஃபஸ்ட்டு ஒரு கடையில் வாங்குறது வந்து வேறு கடையில் வாங்குவோம். இந்த கடையில் எப்படி வாங்குவோம். இந்த பையன் இல்லை புது கடை வச்சதுனால எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. இந்த பையன் கடையாக தேடிக்கிட்டு இருந்தோம். எங்கேன்னு கேட்டது பக்கத்தில் சொல்ல மாட்டேன்னாங்க அவங்க யாரும். பின்னாடி வச்சுருந்தா அப்படியே அந்த பையன் உள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா என்னங்க எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. எங்கப்பா போய் வெளியே போய்ட்டு பண்ணுவாங்க மார்க்கெட்டு அப்படின்னாரு. நான் அங்கே வாங்கிட்டப்பா போயிடுச்சு நாங்கள் ரவா மீன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பையனும் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அவரு கொடுப்பாரு. ஆனால் அந்த அளவுக்கு இந்த பையன் தான் நமக்கு ரொம்ப கம்மி கொடுப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. வாங்கினதுக்கு சொல்லிட்டு சொன்னோம். க்ளீன் பண்ணுறது சமைக்க மாட்டேன். அந்த பையன் பண்ணால் நான் நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறது என்னோடய வீடியோ கூட நம்ம வீடியோ சுற்றி பார்க்குறேன். நல்லா க்ளீன் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்கும். போயிட்டு ஒரு 4-5 வாட்டி கழுவி அந்த மீன் கழுவு மாதிரி மீன் கழுவி சுத்தம் பண்ணுறது தான் நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறது. க்ளீன் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணிட்டு குழம்பு பண்ணி ரெடி பண்ணி மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதேமாதிரி ஒரு ஆள் மீன் வாங்க போயிட்டோம்னா வீட்டில் உள்ள வேலையெல்லாம் கொஞ்சம் வெங்காயம் ஊற்றி வைக்கிறது, பூண்டு தக்காளி அரிஞ்சு வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா போனோன்னே கழுவி தாளிச்சிட்டு அப்படியே போட்டுடலாம். ஒரு சில பேர் எல்லாம் நம்மளே மீன் வாங்க போகணும், போயிட்டு வந்து நம்மளே மார்க்கெட்டு போயிட்டு வந்து வீட்டில் வந்து ட்ராவலிங் நம்மளே சொல்லணும்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். அது வீட்டில் இருக்கவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க வீட்டில் வந்து அதை நான் கேட்டுக்கிறேன் வீட்டில். சரிங்களா, நீங்கள் ஆளாட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு டிவியை பார்த்துட்டு படுத்துக்கிட்டு இருக்கிறதுலாம் வேண்டாம். இருக்காமல் வீட்டில் இருக்குதான் பூண்டு வைக்கிறது, வெங்காயம் இருக்குது, தக்காளி இருக்குது, கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா வந்தோடனே தாளிச்சு விட்டிங்கன்னா கூட அழகாக சீக்கிரம் வேலை ஒரே வேலை செய்கிற வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதனால் வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம தான் மார்க்கெட்டு முட்டை கோழிக்கறி ஆட்டுக்கறி அதுக்கப்புறம் ஃபுல்லாக இதெல்லாம் வாங்கிட்டு ஆட்டோ ஏறியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ செஞ்சுக்கிறேன். தேங்க்யூ, பாய்.